சும்மா உட்காந்துட்டு இருக்க மாட்டார். அவரு கண்டிப்பார், நம்மளை ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்குவார். அவர் நீங்க அங்கே அசைய முடியாது, இங்கேயும் அசைய முடிவார். எப்படி பெற்றோர் பிள்ளைகளை போச்சுக்கிட்டு, அங்க போகாத, அந்த ரூம்ல போகாத, அதை செய்யாத, இதை செய்யாத, படி, எப்பொழுது புக் எடுத்து படி, ஹோம்ஒர்க் பண்ணு, ஏதாவது சொல்லிக்கொண்டே இருப்போம், நல்ல ஃப்ரெண்ட்ஸோட சேரு, எத்தனையோ காரியங்களை குழந்தைகளுக்கு சொல்லிக்கொண்டு. அதே போல்தான் இந்த தூய ஆவியானவர் நம்ம கூட இருக்கும்போது அவர் போதிப்பார், நம்மை உண்மைக்குள்ளே வழி நடத்துவார், கண்டிப்பார். எதை குறித்து கண்டிப்பார்? பாவத்தை குறித்து. நீ அதை செய்யாத, அது தவறு, பாவம், இது அநியாயம், இது அக்கிரமம், இதை செய்யாதே, கெடுதல் பண்ணாதே என்று சொல்லி நம்மை கண்டிக்கிறோம். நீதியை குறித்து, எது நல்ல காரியங்கள், நன்மையான காரியங்கள் என்ன என்பதை குறித்து நமக்கு அவர் சொல்லுவார். நியாய தீர்ப்பை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து எப்படி? கெட்டது பண்ணாத, பாவம் செய்யாத, பாவம் செஞ்சா எங்கதான் போவ? பாவம் செஞ்சா எங்கதான் போவ? நரகத்துக்கு தான். பாவத்தின் பல நரகம், நரகம், ஓ பாவி நடுங்கிடாயோ, காண்பதெல்லாம் அழியும், அழியும், காணாததல்லோ நித்தியம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். பாவம் செஞ்சீங்க, எங்கதான் போவீங்க? நரகத்துக்கு தான். கெட்ட வழி அது, அதுல போகாத. நல்லது செஞ்சா எங்க போவ? இதை சொல்லிக்கொண்டே இருக்கிறவர் யார்? தூய ஆவியானவர்.